நான்சென்ஸ். குட் மார்னிங் சார். வாட் இஸ் குட் அபவுட் த மார்னிங்? பாரு, அவன் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறத பார்ட் டைமா வச்சுக்குவான். நீ படிக்கிறதே பார்ட் டைமா வச்சிருக்கிறியா? ஆமா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? சிகரெட் வாங்க போறேன் சார். ஊதுறதுக்கா? அநேகமா பரீட்சையும் ஊதிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்தா என்ன பனியனை மேல போட்டுக்கிட்டான்? ஹாய் ஹாய். ஐயோ, இவனோடா? அண்ணாத்தே வணக்கம் அண்ணாத்தே. இது அண்ணாத்தையா? ஏண்டா, நான் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிடாடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது? சார், நாங்கெல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க. சும்மா இருங்க சார். வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய், எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறோம். மாட்டிக்கிட்ட 3 வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான். ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம் தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா, இங்க என்ன பாடம் எடுக்கிறோமா இல்ல படம் எடுக்கிறோமா? ஜாக்கிரதை, டூப்பு வச்சா எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு? அது ஒண்ணு இல்லடா. எப்போ இவரு அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. அவதான் தை தை தச்சாளேடா. பெருமாள், எப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெண் என்டர் ஆகுறாளோ அப்பையில இருந்து பிரச்சனை தான்டா. இந்த ஒரு பாயிண்ட் பெருமாளுக்கு தெரியாம நீ போயிடுச்சு. கொஞ்சம் புளியோதரை அவாய்ட் பண்ணி பாரு. நாளையில இருந்து பெருமாள் பிரியாணியில இறங்குறான். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எவனாவது பிட்டுக்கிட்டு வச்சிருந்தீங்க தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஜாக்கிரதை. ஏய், நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. என்ன இது? நீங்க இத பாக்கலையே? என்னடா புத்தூர் கட்டு மாதிரி உடம்பு பூரா பிட்டு? ஏய், எங்கடா உன் புத்திய காமிச்சிட்ட பத்தியா? நட, பிரின்சிபால் ரூமுக்கு நட. சார், இது என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? பரீட்சையில நீ என்ன மார்க் வாங்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டுற. இல்ல, இது சாதாரண முட்டை இல்ல சார். இத இப்படியே தூக்கி உங்க முகத்துல அடிச்சா உங்க மூஞ்சி ஆஃப் பாயில் ஆயிரும். ஆசிட் முட்டை. இப்ப சொல்லுங்க, நான் பிரின்சிபால் ரூமுக்கு வரணுமா? வரணுமா? வேண்டாம், தேவையே இல்ல. நீ ஏன் கண்ணா நான் சும்மா டென்ஷன் ஆற? சும்மா ஜமாயிச்சுது. அப்ப நான் பத்தமா? சார் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க, பாத்ரூம் போங்க. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சுதுடா. ஏன் இவ்வளவு வேதனையா சொல்ற? அதெல்லாம் படிச்சு எழுதுறவங்களுக்குடா. முட்டையும் பிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பரீட்சையும் எந்த நேரத்தில் நான் மீட் பண்ணுவேன். இங்க பாத்தியா, புத்தர் மாதிரி தனியா உட்கார்ந்துருக்காரு நம்ம ஆளு. ஜீவா, நீ முன்ன மாதிரி இல்லையே. என்னைக்கு கௌசல்யாவுடைய குரலை டெலிபோன்ல கேட்டானோ அன்னையில இருந்து நம்ம கூட கலகலப்பா பேசுறதே நிறுத்திட்டான். பொண்ணுங்கன்னா அப்படித்தான்டா. ஒருத்தனை சைட் அடிப்பா, இன்னொருத்தனை லவ் பண்ணுவா, கடைசியில எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவா. விடுறா. ஏண்டா ராம, லீவ் விடுறாங்களே, நீ என்ன பண்ண போற? முன்னெல்லாம் வாரத்துல 2 நாள் ஃபிகரோட சுத்துனேன். இனிமேல் ஃபுல் டைம் சுத்துவேன். ஆமா, அண்ணா நகர்ல ஒரு ஃபிகர் வச்சிருந்தியா, அது என்னடா பண்ண? அதை ஏன்டா கேக்குறேன்? எனக்கு வேணும் தான்.